ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்னோட வீக்லி கிளீனிங் vlog தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். 2 வீக்ஸா வந்து நான் எந்த கிளீனிங்குமே பண்ணல. ஜஸ்ட் நம்ம மாப் பண்ணி வந்து கிளீன் பண்றது மட்டும் தான் அப்பப்போ பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அம்மா இருந்தாங்க 1 வீக். ஸோ நீங்க கண்டிப்பா என்னோட vlog பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால வந்து நிறைய கிளீனிங் ஒர்க்ஸ் எனக்கு பெண்டிங்ல இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நான் இன்னைக்கு பண்ணல அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ரொம்பவே ஓவர்லோட் ஆகும்னு நினைச்சேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப டீப்பா கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து வீட்ல இருக்க மாப் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிரலாம் அப்படின்னு நெனச்சேன். அதுவுமே ஒரு 1 1/2 மந்த்ஸ் ஆயிருச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணி. ஸோ அத ஃபர்ஸ்ட் முடிச்சிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த டீப் கிளீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை. மெயினா எனக்கு கண்டிப்பா தேவை. அம்மா இருக்கும்போது கேட்டுட்டே இருந்தாங்க, "ஏதாவது கிளீன் பண்ணணுமா? ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு டைமும் இல்ல. அதுக்கப்புறம் நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா கிளம்பி 3, 4 டேஸ் ஆனதுக்கப்புறம் மெதுவா தான் கிளீன் பண்ணணும் யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு தாட் வந்துருச்சு. ஓகே, நம்ம இன்னைக்கு கண்டிப்பா கிளீன் பண்ணிடணும் அப்படின்னா கடகடன்னு எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சிரும். யூசுவலா நான் இந்த மாரி டீப் கிளீன் பண்ணணும் அப்டின்னா வந்து சாம் கிட்ட கண்டிப்பா நான் ஹெல்ப் கேட்பேன். பட் அவங்க வந்து அவங்க வொர்க்க முடிச்சுட்டாங்க. அவங்க வேக்யூம் போடுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபேன் எல்லாம் கிளீனா பண்ணிட்டாங்க. அதனால எக்ஸ்ட்ரா வொர்க் எல்லாமே கண்டிப்பா நான் தான் பண்ணியாகணும். ஸோ அதனால அதையுமே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நான் வாங்கவே கூடாது அப்படின்னு நெனப்பேன். பட் எகெயின் அதுதான் வாங்குவேன். பிகாஸ் நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு அத வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் எனக்கு அது வாங்குறது, அத பார்த்துக்கிறது வந்து இன்னும் ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். இப்போ நான் டீப் கிளீனிங் பண்ணணும் அப்படின்னு நான் ஒன் டே வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து நான் மார்னிங்கே ப்ரீ பிளான்டா வந்து ஃபினிஷ் பண்ணிருவேன். ஸோ இந்த மாரி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு எகெயின் போய் குக் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய ஹெட்டேக். அதனால வந்து நான் மார்னிங்கே எல்லாமே முடிச்சுருவேன். ஸோ நம்ம கிளீன் பண்ணி முடிச்சுட்டு டயர்ட் ஆனாலும் போய் சாப்பிடுறது மாரி இருக்கும்போது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். பர்த்டே ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி வந்து நான் கரெக்ட்டா 1 டே வந்து ஷெட்யூல் பண்ணிருவேன். இந்த டே நம்ம கிளீனிங் முடிச்சிரணும். பிகாஸ் அவ ஆஃப்டர்நூன் ஒரு 1 1/2 ஹவர்ஸ் நேப் எடுப்பா. அதுல எனக்கு எல்லா வொர்க்குமே முடிக்கிறது மாரி இருக்கும். இப்போ வந்து அவ ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். ஒரு வீக்ல என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். நான் எப்பவுமே பிலீவ் பண்ற ஒரு விஷயம் வந்து, நான் ஹேப்பியா இருக்கேன், நான் பாசிட்டிவா இருக்கிற மெயின் விஷயமே வந்து என்னோட வீடு தான். எனக்கு எப்பவுமே வீட வந்து நல்லா ஆர்கனைஸ்டா, நீட்டா வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அது என்ன ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். நான் ரொம்ப ஹேப்பியா இருப்பேன். அண்ட் மெயினா என்ன பார்த்து பர்டி நெறைய விஷயம் கத்துக்கிறா. அது அது வந்து எனக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஹேப்பினஸ் குடுக்குது. இன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு கண்டிப்பா கிளீனிங்ல தான் போகும். கண்டிப்பா அது எனக்கு தெரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பா எனக்கு நெறைய மீ டைம் இருக்கிறது மாரி நான் பிளான் பண்ணுவேன். மார்னிங்கே குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு, அவ ஸ்கூல் போற டைமா இருக்கட்டும், தூங்குற டைமா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் எனக்குன்னு நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு மைண்ட் வந்து ரொம்பவே ஹேப்பியா, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஃபைனலி வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஓரளவு எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த டிஷ் ட்ரெய்னருமே வந்து ரொம்பவே டர்ட்டியா இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து வாஷ் பண்ணி வந்து ட்ரெயின் பண்ணிட்டேன். ஆஸ் அ வுமனா வந்து கண்டிப்பா நம்ம ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நான் நெறைய சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். பட் கண்டிப்பா எனக்கு அப்பப்போ எனக்கு தோணும். நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும், வொர்க் போணும் அந்த மாதிரி. பட் வந்து ஸ்டில் எனக்கு ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 1/2 இயர்ஸ் ஆச்சு நான் வொர்க் போய். பட் எனக்கு வந்து இந்த ஹோம் மேக்கிங் ஸ்கில்லா இருக்கட்டும், ஆர்கனைசிங் இல்லைன்னா வீட அழகா வச்சுக்கிறது, பர்த்டே வந்து ஃபுல் டைம் நான் டேக் கேர் பண்றது. இது எல்லாமே எனக்கு ரொம்பவே ஹாப்பினஸ் குடுக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்குது. அதனால தான் வந்து நான் இதையே கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிச்சேன். ஆல்மோஸ்ட் 3 1/2 இயர்ஸ்.
இப்போ எனக்கு இது ஹாப்பியா ஒரு கம்ஃபர்ட் இருந்தாலுமே வந்து, வொர்க் போறது பத்தி, ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறத பத்தி கண்டிப்பா நான் யோசிக்கணும் ஃப்யூச்சர்ல அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ இல்லனாலும் பேர்ட்டி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் யோசிக்கணும் அப்படின்னு நான் நெனச்சிருக்கேன். ஆ நான் பிலீவ் பண்றது தான். அந்தந்த டைமுக்கு கரெக்ட்டா எல்லாமே ப்ராப்பரா நடக்குங்கிறது வந்து நான் கண்டிப்பா பிலீவ் பண்ணுவேன். பர்த்டே வந்து பேக் டூ ஸ்கூல். நான் அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இந்த டைம்ல வந்ததுமே ஜூஸ் போடுங்க, ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா. ஸோ அம்மா கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் இருந்தனால எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். பர்த்டே ஸ்கூல் வர்றதுக்கு முன்னாடி கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணணும்னு நெனச்சேன். பட் மோஸ்ட் ஆஃப் த வொர்க் எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் மேட்டுமே வாஷ் பண்ண போட்டது வந்து நான் ட்ரை பண்ண போட்டாச்சு. நான் என் வீட்ல வந்து யூஸ் பண்ற டெய்லி மிஷின்ஸ வந்து அத வந்து நான் அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ வந்து அந்த அழுக்கு வந்து படிஞ்சுட்டு இருக்காது. நல்லா கிளீனாவே இருக்கும். என்னோட வீக்லி கிளீனிங் ரொட்டீன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நான் கான்சன்ட்ரேட் பண்றது வந்து என்னோட பாத்ரூம் கிளீனிங் தான். நான் ஹேர் வாஷ் டே வந்து என்னைக்கெல்லாம் நான் பிளான் பண்றேனோ, அன்னைக்கு வந்து நான் வந்து பாத்ரூமையும் டீப்பா கிளீன் பண்ணிருவேன். அது எனக்கு வந்து ஒரு நார்மல் ரொட்டீனாவே வந்து எல்லா வீக்குமே அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட் வந்து நான் கண்டிப்பா வெளில தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். பிகாஸ் அவ்ளோ டயர்டா இருந்துச்சு. ஸோ பட் எனக்கு வந்து ஒரு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. நான் வந்து மில்க் போட்டு பாஸ்தா பண்ணுவேன் இல்லையா? அது வந்து பயங்கர கிரேவிங்ஸ் இருந்தது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே அதுவுமே நம்ம புடிச்சது மாரி சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த டேவே வந்து பக்காவா நமக்கு புடிச்சது மாரி சூப்பரா ஒரு நல்ல வைபோட முடியும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அதனால வந்து எனக்கு புடிச்சது மாரி பாஸ்தா பண்ணிட்டு, ஆ ஓகே இனிமே நம்ம ரெஸ்ட் தானே எடுக்க போறோம். அந்த தாட்ல வந்து கடகடன்னு அதையுமே முடிச்சுட்டேன். யூசுவலா எங்களுக்கு ஃப்ரைடே வந்து மூவில தான் எண்ட் ஆகும். அதே மாதிரி அன்னைக்குமே எங்களோட ஃபேவரைட் ஃபுட்டோட மூவியோட சூப்பரா எண்ட் ஆச்சு. சாட்டர்டே மார்னிங் வந்து ஹேப்பியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பர்த்டேக்கு வந்து சாட்டர்டே வந்து ஒரு ரொட்டீன் இருக்கு. கண்டிப்பா நீங்க என்னோட ஓல்ட் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. ஸ்விம்மிங் இருக்கு. ஸோ நாங்க யூசுவலா ஸ்விம்மிங் போயிருவோம். பட் நான் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ 2 ஹார்ஸ் ஆகும் அவங்க வர்றதுக்கு. ஸோ அதுக்குள்ளாடி எனக்கு கொஞ்சம் வொர்க் இருந்தது. அத முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நேத்து வந்து கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சுச்சு. நான் பெட்ஷீட் வந்து வாஷ் பண்ணல. அது சேஞ்ச் பண்ணவும் இல்ல. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து அத முடிச்சிடலான்னு சொல்லி அத வாஷ் பண்ணி மார்னிங்கே வாஷ் பண்ணி போட்டுட்டேன். அண்ட் நியூவாவுமே வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி எப்படி பட்டர் குக்கீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து வீக்கெண்ட்ல பண்ணா பர்த்டேக்கு அப்பப்ப சாப்பிடுறதுக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங்கே பண்ணிட்டேன். இதுக்கு வந்து 1 கப் வீட் ஃப்ளார், அப்புறம் வந்து 1/2 கப் பவுடர்ட் சுகர், 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர் அண்ட் 100 கிராம்ஸ் பட்டர். ஸோ இவ்வளோத்தையுமே வந்து நல்லாவே பீட் பண்ணி ஒரு கொஞ்சம் திக் பேட்டரா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும் நல்ல திக்கா இருக்கு அப்படின்னா கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே நீங்க யூஸ் பண்ண வேணாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்க 180 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துரலாம். ரொம்பவே நல்லாருக்கும். உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்டின்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த வீட் அண்ட் பட்டர் ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும் இந்த குக்கீஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ கண்டிப்பா அவங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு மீ டைம் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால எனக்கு புடிச்சது மாரி ஒரு கோல்ட் காஃபி பண்ணிட்டு, குக்கீஸ் சாப்ட்டுட்டு, கொஞ்ச நேரம் டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நான் வந்து இவ்ளோ ஹேப்பியா ஒரு ஹோம் மேக்கரா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட பேஷன் தான். நான் எப்போ எனக்கு புடிச்சது ஒரு யூடியூப் கரியரா இருக்கட்டும், ஒரு லைஃப் ஸ்டைல் விளாக் நான் வந்து ஷூட் பண்றதா இருக்கட்டும், அந்த பேஷன் எனக்கு நான் எப்போ என் கையில எடுத்தேனோ, அப்போ எனக்கு வந்து இந்த நம்மளோட பிரெக்னன்சிக்கு அப்புறம் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, எதுவுமே பண்ணாம இருக்கிறோமோ அப்படிங்கிற தாட்ஸு, கண்டிப்பா நம்ம டீமோட்டிவேட் ஆயிருப்போம் சில விஷயத்துல. அதெல்லாமே கொஞ்சம் நார்மலானது வந்து என்னோட பேஷன நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான். எனக்கு பர்சனலி வந்து கிளீனிங் வந்து இவ்ளோ ஈஸியா இருக்கு அப்டின்னா வந்து, நான் ஏதாவது ஒரு விஷயம் குக் பண்றேன் அப்டின்னா, அத அப்பவே வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அது வந்து அத பெண்டிங் வைக்கிறதில்ல. நான் அப்பப்ப அதாவது பண்றேன் அப்டின்னா கிளீன் பண்ணி வச்சுருவேன். இதுதான் எனக்கு வந்து கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் டிப்ஸு. ஸோ குக்கீஸ் வந்து பேக் பண்ண ட்ரே இதெல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணி அப்பவே வச்சுட்டேன். ஸோ எனக்கு இது ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் டைம். அண்ட் வந்து இன்னைக்கு வீக்கெண்ட் லஞ்ச் வந்து நான் பெருசா யோசிக்க தேவையில்ல. பிகாஸ் சாம் இருக்கனால கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. இல்லன்னா அவங்க கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோட பேஷன தாண்டி என்னோட ப்ரொஃபஷன் வந்து டீச்சர். ஸோ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நான் அத ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பா எனக்கு ஸ்கூல் போக முடியாது. ஒரு ஹோம் டியூஷன் மாரி செட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணி ஆரம்பிச்சேன். பட் வந்து அது ஈவினிங் டைம் தான் அது எனக்கு கரெக்ட்டா அந்த ஹோம் டியூஷன் நடக்கும். பட் அந்த டைம்ல பர்த்டேக்கு அவுட்டோர் பிளேஸ் நான் யூசுவலா பார்க்கெல்லாம் கூட்டிட்டு போவேன். ஸோ அது ட்ராப் ஆனதுமே வந்து அவ கொஞ்சம் கிராங்கி ஆக ஆரம்பிச்சுட்டா. ஸோ அதுவுமே வந்து ஹோம் டியூஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். சாட்டர்டேயுமே வந்து நான் பிளான் பண்ணது மாரி எல்லாமே வந்து கரெக்ட்டா நடந்துச்சு. ஸோ வாஷ் பண்ண கிளாத்ஸ்மே எல்லாமே வந்து நான் மடிச்சு வச்சுட்டேன். ஸோ அது வந்து ஒரு ஹேப்பியா இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா வைண்ட் அப் ஆயிடுச்சு. பர்த்டேக்கு வந்து பட்டர் குக்கீஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களுமே என்னோட விளாக வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நான் சொல்றது மாரி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சீ யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் விளாக். அன்டில் தென் டேக் கேர். பாய்.